السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونسلم ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணை உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது சிறுவனின் பிரார்த்தனை. இன்றைக்கு நமது வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கிறோம், டான்ஸ் ஆட சொல்லிக் கொடுக்கிறோம், அல்லது விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கிறோம். இப்படி எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாம் சிறு குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே சில துஆக்களை ஓதுங்கள், சில சூறாக்களை ஓதுங்கள் என்று நாம் கற்றுக் கொடுக்கிறோமா என்று சொன்னால் அது அரிதானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய துனியாவிலே நமது பிள்ளைகள் இலகுவாக பாட்டுகளை மனனம் செய்து விடுகிறது. அதே போல் எப்படி டான்ஸ் ஆடுகிறது என்பதையெல்லாம் பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் நமது குழந்தைகளை சிறு பிராயத்திலிருந்தே நாம் பக்குவப்படுத்தி வளர்க்காமல் அந்த பிள்ளைகள் வாலிபர்களாக வளர்ந்து வருகிற சமயத்திலே நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருப்பதில்லை. அப்பொழுது நாம் வியப்புடன் பார்க்கிறோம், நமது பிள்ளைகள் நமதுடைய சொல்லுக்கு அடங்காமல் இருக்கிறார்களே என்று நாம் வியப்புடனும் கவலையுடனும் நாம் அந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சிறு பிராயத்திலிருந்தே இறைவனின் அச்சத்தை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகளை நமது பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். குர்ஆனினுடைய வசனங்களை சிறு பிராயத்திலிருந்து நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்படி தொழுகுவது, நோன்பு வைப்பதனுடைய விஷயங்களை, அதுபோன்று இறைவனிடத்தில் எப்படி துஆ செய்வது என்பதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுது இறைவனின் அச்சம் அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே ஏற்பட்டு விடுகிறது. அதுபோன்ற ஒரு சிறுவனுடைய நிகழ்வைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த சிறிய வயது சஹாபியினுடைய பேர் உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சிறு வயது 10 வயதே அடைந்த ஒரு சஹாபி. அந்த சஹாபி சிறு வயதிலேயே தந்தையை இழந்து விட்டவர், மிகவும் வறிய குடும்பத்திலே பிறந்தவர். அவர் ஜல்லாஸ் என்பவரின் வளர்ப்பு மகனாக இருக்கிறார். ஜல்லாஸ் என்பவரின் வளர்ப்பு மகனாக இருக்கிறார். காலங்கள் உருண்டோடுகிறது. அப்படி உருண்டோடுகிற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு தபூக் என்கிற ஒரு போருக்காக வேண்டி ஆயத்தமாகிறார்கள். அப்படி ஆயத்தமாகிற பொழுது சஹாபா பெருமக்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள், உங்களால் முடிந்த பொருள் உதவியோ பண உதவியோ செய்யுங்கள், இந்த போருக்காக வேண்டி நாம் செல்ல இருக்கிறோம், சில தேவைகள் இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட சஹாபா பெருமக்கள் அவர்களால் என்னென்ன கொண்டு வந்து கொடுக்க முடியுமோ ஒவ்வொரு சஹாபாக்களும் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப பணமாகவோ பொருளாகவோ இப்படி கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார்கள். இந்த உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு என்கிற அந்த 10 வயதே அடைந்த அந்த சிறு சஹாபி நம்முடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய ஜல்லாஸ் இதை பற்றி எதுவுமே கவனம் இல்லாமல் இருக்கிறாரே. ஏன் கவனம் இல்லாமல் இருக்கிறாரு? நபி அவர்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வை எல்லாம் பார்த்து ஓடோடி சென்று தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஜல்லாஸ் இடத்திலே கேட்கிறார், அருமை தந்தை அவர்களே, நபி அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த தபூக்கு போருக்காக வேண்டி தயார்படுத்துவதற்காக ஒவ்வொரு சஹாபாக்களும் அவரவர்களுக்கு உண்டான பொருளுதவியோ பண உதவியோ வாகனங்களையோ கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லா விதமான தகுதியும் இருந்தும் கூட நீங்கள் நபி அவர்களிடத்தில் எந்த ஒரு பொருளையும் போய் கொண்டு கொடுக்கவில்லையே, காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது ஜல்லாஸ் சொல்லி விடுகிறார், அந்த முகமது நபிக்கு வேறு வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்பாரு, நான் எதுக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு மிகுந்த மன கஷ்டமாயிடுச்சு. அப்போ உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான ஜல்லாஸ் இடத்திலே கூறுவார், நீங்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று ஈமான் கொண்டு இருக்கிறீர்கள், அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இப்பேற்பட்ட வார்த்தையை பயன்படுத்துவது எனக்கு சங்கடத்தை தருகிறது, நான் நபி அவர்களிடத்திலே போய் சொல்லிவிடுவேன் என்று கூறுகிறார்.
அப்படி சொல்லுகிற பொழுது அந்த ஜல்லாஸ் என்பவர், நீ யாரிடத்தில் வேண்டுமானாலும் போய் சொல்லு, நான் எந்த ஒரு பொருளையும் நபியிட்ட போய் நான் கொடுக்க மாட்டேன், நபி அவர்களிடத்தில் எந்த பொருளையும் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ யாரிடத்தில் வேண்டுமானாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜல்லாஸ் என்பவர் தன்னுடைய வளர்ப்பு மகனான உமைர் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கூறுகிறார். 10 வயதே அடைந்த அந்த சிறுவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கரம் பிடித்து அன்னவர்களுடைய வளர்ப்பில் இருந்த அந்த சிறுவயது சஹாபியான அவருக்கு துடிக்கிறது. நபி அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் ஒவ்வொரு தோழர்களும் நபி அவர்களுடைய சபையில் கொண்டு வந்து அவர்களால் முடிந்த உதவிகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். ஆனால் நமது வளர்ப்பு தந்தையோ இப்படி சொல்லிவிட்டாரே என்ற ஆதங்கத்திலே நபி அவர்களை மீண்டும் சந்திக்க ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வளர்ப்பு தந்தையான ஜல்லாஸ் ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொன்னார் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.